Welcome back students to Shankar's Physics Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Class 11 Physics Unit 10 Oscillation லந்து Displacement, Velocity and Acceleration அதோட graphical representation for simple harmonic motion தான் பார்க்க போறோம். First வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஒரு particle consider பண்றோம். அது வந்து ஒரு circular motion undergo பண்ணுது. அதோட radius வந்து a அப்படினு கொடுத்திருக்காங்க. So இந்த இடத்துல aங்கிறது ஒரு constant. இது வந்து ஒமேகா அப்படிங்கிற ஆங்குலர் வெலாசிட்டியில் வந்து இட் இஸ் மூவிங். இந்த இடத்துல ஸ்பீட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா இந்த பார்ட்டிக்கல் வந்து இங்கே இருக்கும்போது டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி வந்து இந்த டைரக்ஷனில் இருக்கும், பார்ட்டிக்கல் இங்கே இருந்தால் டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி வந்து இங்கே இருக்கும். அதே மாதிரி ஸோ மேக்னிடியூட் ஆஃப் த ஸ்பீட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், வேரஸ் டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இப்போ ஒமேகா அப்படிங்கிற ஆங்குலர் வெலாசிட்டியில் ஃபார் த டைம் ட்ரீ வந்து t இந்த பார்ட்டிக்கல் வந்து ஃப்ரம் திஸ் பொசிஷன் ஃப்ரம் மீன் பொசிஷன்லேருந்து இங்கே வருது. அப்போது அது மேக் பண்ணக்கூடிய டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவாக இருக்குன்னா அதுதான் வந்து ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் which is equal to theta அப்படிங்கிறாங்க. ஸோ தீட்டாவுக்கு பதிலாக நம்ம ஒமேகா டி வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வாட் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பார்ட்டிக்கல், அதுதான் இப்போ பார்க்க போகிறோம் ஃபார் திஸ் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. இந்த இடத்துல திஸ் பார்ட்டிக்கல் இஸ் கோயிங் டு மூவ் இன் அ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். அப்போது அதோடைய ஆங்குலர் ஸ்பீட் வந்து இட் இஸ் கோயிங் டு பி கான்ஸ்டன்ட். ஓகே, இப்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கான ரிலேஷன்ஷிப் என்ன, தட் இஸ் டிஃப்ரென்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. இப்போது பார்ட்டிக்கல் வந்து இங்கேருந்து இங்கே போனால் அதுக்கு ஒரு டைரக்ஷன் இருக்குது, அதே இது இங்கேருந்து திரும்ப இங்கே ரிட்டர்ன் வந்தால் அதோட டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. அதனால் வி ஆர் சேயிங் தட் அந்த பார்ட்டிக்கல் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு பொசிஷனுக்கு போகும்போது அதோடைய டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, இப்போது இதுதான் உங்களுக்கு radius of the circle which is a. இப்போது இது வந்து along with the x-axis theta அப்படிங்கிற ஆங்கிள் மேக் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் பொசிஷன் வெக்டரை நம்ம ரிசால்வ் பண்ணுறோம் along y-axis and x-axis. அப்போ என்ன வரும், ஸோ இது ஹியர் x is equal to a cos theta, yங்கிறது a sin thetaவாக இருக்கும். இப்போ முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி இந்த சர்க்கிளோட சென்டரும் நம்ம xy கோஆர்டினேட்டோட சென்டரும் கோயின்சைட் பண்ணிடுறோம். ஓகேவா, இப்போ இந்த கோஆர்டினேட் சிஸ்டம்க்கு இந்த பார்ட்டிகளோட பொசிஷனை வித் ரெஸ்பெக்ட் டு வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் எப்படி நம்ம டினோட் பண்ண போகிறோம் அதுதான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய டெர்மினாலஜிஸ் பார்த்தீங்கன்னா அலாங் ஒய் ஆக்சிஸ் இந்த பொசிஷனை வந்து மீன் பொசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஒய் ஆக்சிஸில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் பாயிண்ட் இந்த பாயிண்ட்டையும் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். பார்ட்டிக்கல் வந்து மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் இருக்கும். இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறது முன்னாடி பார்த்தது தான். இப்போ அதை வந்து இன்னொரு டெர்மினாலஜி மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை என்ன டெர்மினாலஜினால் நம்ம ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம் இதெல்லாம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, இப்போது இந்த பார்ட்டிக்கல் இனிஷியலாக இங்கே இருக்குது, அப்போ அதோட டைம் பீரியட் வந்து 0வாக இருக்குது. ஸோ பார்ட்டிக்கல் வந்து இங்கே ஆரம்பித்து ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் ஆகி அகெயின் இங்கே வரத்துக்கு எவ்வளோ டைம் பீரியட்னா அதுதான் வந்து கேபிட்டல் டி. ஸோ வாட் இஸ் த கேபிட்டல் டி அப்படின்னா இட் இஸ் த டைம் டேக்கன் பை த பார்ட்டிக்கல் ஃபார் ஒன் கம்ப்ளீட் ஆசிலேஷன். ஸோ ஒன் கம்ப்ளீட் ஆசிலேஷன்னா இங்கே ஆரம்பித்து இங்கே முடிக்கிறதுனால ஓகே, ஒரு வேவ் ஃபார்மில் சொல்லும் பொழுது இங்கே வந்து ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க, இங்கே போயிட்டு திரும்ப இங்கே டவுன் வந்து இங்கே வர்றது தான் ஒன் கம்ப்ளீட் ஆசிலேஷன். இதுக்கு என்ன டைம் எடுத்துக்குதோ அதுதான் டைம் பீரியட். ஸோ அலாங் த மீன் பொசிஷன் அதோட டைம் என்னவாக இருக்கும் 0, இங்கே வரும்போது அதோட டைம் வந்து t/4 ஆகிடும், இங்கே t/2, இங்கே வரும்போது 3t/4, அகெயின் இங்கே வரும்போது 4t டிவைடட் பை t, அப்போ 4 கேன்சல் ஆகிடும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு அகெயின் வந்து ஒரு கம்ப்ளீட் ஆசிலேஷன் முடியுதுன்னு அர்த்தம். அகெயின் வந்து செகண்ட் ஆசிலேஷன் ஆரம்பிக்கும் போது அதோட டைம் பீரியட் வந்து மாறும். ஓகேவா, அகெயின் வந்து இங்கே மீன் பொசிஷன்லேருந்து திரும்ப போகும்போது நம்பர் ஆஃப் ஆசிலேஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒரு கம்ப்ளீட் ஆசிலேஷன் முடிஞ்சு செகண்ட் ஆசிலேஷன் அண்டர்கோ பண்ணுது அப்படிங்கிறத அர்த்தத்தில் எடுத்துக்கிறோம். ஓகேவா, ஸோ இதுதான் பீரியாடிக். ஒரு சைக்கிள் முடியும் பொழுது அதோட வேல்யூஸ் வந்து திரும்ப ரிப்பீட் ஆகிறது தான் பீரியாடிக் மோஷன். அதுதான் உங்களுக்கு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனுக்கு ரொம்ப முக்கியம். ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் மோஷன் வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகும் ஃபார் அ பர்டிகுலர் டைம் இன்டர்வல், அதுதான் வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். அதனால தான் யூஸ்வலாக சைன் அண்ட் காஸ் ஃபங்க்ஷன் வச்சுட்டு இந்த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ இதோட மேக்ஸிமம் வேல்யூ என்னவாக இருக்கும், அலாங் த ஒய் ஆக்சஸ் +1, அலாங் த நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ் -1.
இந்த மீன் பொசிஷனில் இதோடைய டைம் பீரியடும் 0, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பார்ட்டிக்கிள் உங்களுக்கு என்னவா இருக்கும், ஹியர் 0 அபவுட் த மீன் பொசிஷன். ஸோ இந்த இடத்துல இருக்கும்போது முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த பார்ட்டிக்கிளோட மோஷனை அலாங் த டயமீட்டர் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். ஸோ இதோட ப்ரொஜெக்ஷன் அலாங் எக்ஸ் ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏ காஸ் தீட்டா, அண்ட் ஒய் ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒய் சைன் தீட்டா. ஓகே, சாரி, y is equal to a sin theta. ஏன்னா இந்த பொசிஷன் வெக்டாரை தான் நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் அலாங் y axis and x axisலையும், சாரி x and y axisல நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். அப்போது இது வந்து y sin thetaனா இதோட parallel இதுவுமே உங்களுக்கு a sin thetaவாக இருக்கும். இது வந்து a cos thetaவாக இருந்தால் இந்த இதுவுமே உங்களுக்கு a cos thetaவாக இருக்கும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தலாம். இப்போது மீன் பொசிஷன்லேருந்து ஒரு வைப்ரேட்டிங் பார்ட்டிக்கல் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆகுது ஃபார் த டைம் t, அதுதான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை த வைப்ரேட்டிங் பார்ட்டிக்கல் அட் எனி இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம் t ஃப்ரம் த மீன் பொசிஷன் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ இதுக்கான ஈக்குவேஷனை எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா, இந்த ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் தீட்டாவாக இருந்தால் இந்த ஆங்கிளும் தீட்டாவாக இருக்கும். ஓகே, இது 90 டிகிரி, இதுவும் 90 டிகிரி தான். அப்போ இந்த ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ண போகிறோம் ONP. ஓகே, ஸோ கன்சிடர் ட்ரையாங்கிள் ONP. அப்போ இதில் வந்து வாட் இஸ் சைன் தீட்டா, இந்த இடத்துல சைன் தீட்டாங்கிறது என்ன, ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டினியூஸ், அதை எழுதிடலாம். ஸோ சைன் தீட்டா இஸ் ஆப்போசிட் சைடு என்ன ON, ஹைப்போட்டினியூஸ் என்ன OP. ஓகே, இந்த இடத்துல OPங்கிறது என்னது, இந்த டிஸ்டன்ஸ். OPங்கிறது இட் இஸ் நத்திங் பட் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் விச் இஸ் நத்திங் பட் A. ONங்கிறது என்னது, ஹியர் திஸ் இஸ் ON. ONங்கிறது என்னது, இட் இஸ் நத்திங் பட் த டிஸ்பிளேஸ்மெண்ட், அது வந்து Y. ஓகே, இது வந்து Y அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம், இதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ விச் இஸ் ஹியர் Y by A. ஸோ வாட் இஸ் Y? Y is equal to A sin theta. இப்போ தீட்டாங்கிறது என்ன, ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆங்குலர் வெலாசிட்டி எழுதும்போது Y is equal to A sin omega t. ஓகே, இப்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்போ மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா when sin omega t is equal to 1. இப்போ சைன் 1ஆக இருக்கும் பொழுது y is equal to a ஆகிடும். ஓகே, அப்போ வாட் இஸ் திஸ் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட், தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா டி which is equal to 90 டிகிரியா, சைன் 90 வந்து 1ஆக இருக்கும். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பார்ட்டிக்கல் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். அப்போ பார்ட்டிக்கலோட பொசிஷன் எங்கே இருக்கும், இங்கேருந்து இங்கே வந்திருக்கும் ப்ளஸ் ஏ அப்படிங்கிற பொசிஷனில். இதை தான் வந்து எக்ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அலாங் த எக்ஸ் ஆக்சஸ் இந்த பர்டிகுலர் பொசிஷனை மீன் பொசிஷனும், இந்த ப்ளஸ் ஒய் அண்ட் மைனஸ் ஒய் பொசிஷனை எக்ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வாட் இஸ் திஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட், y is equal to a எப்போ இருக்கும், when sin omega t is equal to 1. ஸோ இந்த மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட், இந்த ஒய்யை வந்து நான் மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறேன். அதாவது பார்ட்டிக்கல் வந்து எவ்வளோ மேக்ஸிமமாக ஹையாக டிஸ்பிளேஸ் ஆகிருக்குமோ அந்த பொசிஷன் தான் இந்த இடத்துல ஏ. இந்த பொசிஷன், இந்த பர்டிகுலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் த மீன் பொசிஷனை தான் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த வைப்ரேட்டிங் பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ திஸ் ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் இஸ் கோயிங் டு பி த ஆம்ப்ளிடியூட் when the displacement is maximum. அப்போ ஏங்கிறது என்னது, it is going to be constant for simple harmonic motion. மற்ற other type of motionக்கு this amplitude may be varying. ஓகேவா? பட் simple harmonic motionக்கு this A is going to be the same. ஓகே, இப்போ அடுத்தது we are going to find the velocity of the particle. இப்போ பார்ட்டிகளோட பொசிஷன் இங்கே இருக்குது, அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டாரை நம்ம ரிசால்வ் பண்ணோம். அதே மாதிரி டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி என்ன, இங்கே போகும்போது அதோட டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி இங்கே, பார்ட்டிக்கல் இங்கே வந்ததுன்னா அதோட டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி வந்து இப்படி இருக்கும், இங்கே வந்தால் இப்படி இருக்கும். ஓகே, அது மாதிரி அதோட பொசிஷன் சேஞ்ச் ஆகும்போது வெலாசிட்டியோட டைரக்ஷனும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. அப்போ எகெயின் வந்து நம்ம ரிசால்வ் பண்ணுறோம் ரெண்டு காம்பனண்ட்டாக v cos theta and v sin theta. இஃப் சப்போஸ் இது வந்து if this velocity vector வந்து makes angle theta இருக்கும்போது this is v cos theta and this is v sin theta. இப்போ என்ன பார்க்க போகிறோம், வெலாசிட்டியோட இது ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டு வெலாசிட்டி எப்போ மேக்ஸிமமாக இருக்கும் எப்போ மினிமமாக இருக்கும் அதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வாட் இஸ் திஸ் வெலாசிட்டி, வெலாசிட்டி v is equal to rate of change of displacement. அப்போ v என்ன வரும், v is equal to
V is equal to d by dt of displacement. இங்கே displacementங்கிறது y. yங்கிறது என்ன? It is a sin omega t. அதை substitute பண்ணலாம். So d by dt of a sin omega t. இந்த இடத்துல particle வந்து uniform circular motion undergo பண்ணுறதுனால this angular speed is constant. அப்போ இந்த ஒமேகாவை நான் கான்ஸ்டண்ட்டாக கன்சிடர் பண்ணுறேன். இதுவும் ஏ தான். அப்போ எப்படி எழுதுகிறேன்? ஏவை வெளியே எடுத்துட்டு we are going to differentiate sin omega t. ஸோ sin omega t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் we get cos omega t. அதுக்கப்புறம் இந்த டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் omega t. omega t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் we get simply omega. So the velocity of the particle v is equal to a omega cos omega t. இப்போது இதை வந்து in terms of displacement நான் எழுதணும். நான் எப்படி பண்ணேன்னா I can use trigonometric identities. என்னென்ன தெரியும் நமக்கு? sin square theta plus cos square theta is equal to 1. தீட்டாக்கு பதிலாக நம்ம என்ன omega t போடுறோம். ஓகே, ஸோ sin square omega t plus cos square omega t is equal to 1. We need cos omega t. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா cos square omega t is equal to 1 minus sin square omega t எழுதுகிறேன். ஓகே, இப்போ what is cos omega t? Cos omega t na square root, taking square root on both sides we get square root of cos square omega t வந்து cos omega t square root of 1 minus sin square omega t. இப்போ வந்து in terms of displacement தானே எழுதணும் y. இப்போ நமக்கு தெரியும் y is equal to a sin omega t தெரியும். இப்போ what is sin omega t? Sin omega t is equal to y by a. அதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ which becomes square root of 1 minus y square by a square. That is y by a the whole square வரும். ஸோ y square by a square. இதை வந்து நான் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன ஆகிடும்? v is equal to a omega times square root of 1 minus y square by a square. ஸோ இதை வந்து நான் LCM எடுக்கிறேன். a omega a square இங்கே மேலே வரும் என்ன வரும்? a square minus omega square the square root. ஓகே, இந்த 1 by a square நான் வெளியே எடுத்தேன்னா ஸ்கொயர் ரூட்லேருந்து 1 by a square வெளியே எடுக்கும்போது we get a omega by a. ஸோ a gets cancelled. Square root of a square minus omega square. Okay. So v is equal to omega times square root of a square minus y square. This is the equation for velocity of the particle, vibrating particle. இப்போ நம்ம ரெண்டு கண்டிஷன் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து மீன் பொசிஷனில் வெலாசிட்டி எப்படி இருக்கும், அண்ட் தென் எக்ஸ்ட்ரீம் பொசிஷனில் வெலாசிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ மீன் பொசிஷனில் the displacement of the particle என்னவா இருக்கும்? It is 0. கரெக்டாக? y வந்து 0 தானே மீன் பொசிஷனில். அப்போ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் v is equal to omega square root of a square வரும். ஏன்னா y வந்து 0. Square root of a square என்ன? Which is simply omega a. So along the mean position velocity வந்து it is maximum இருக்கும், which is omega a. எக்ஸ்ட்ரீம் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு y வந்து பிகம்ஸ் a. நம்ம முன்னாடி பார்த்தோம்ல எக்ஸ்ட்ரீம் பொசிஷனில் y வந்து மேக்ஸிமமாக இருக்கும். this becomes the amplitude பார்த்தோம். அப்போ இந்த ஈக்குவேஷனை y is equal to a இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணால் we get v is equal to omega times a square minus a square 0 ஆகிடும். ஸோ v is equal to 0. ஸோ at the extreme position velocity வந்து மினிமமாக இருக்கும், which is equal to 0. ஸோ when a வந்து ப்ளஸ் ஏவாக இருக்கும்போது 0, மைனஸ் ஏவாக இருக்கும்போது will be also it is going to be 0 இருக்கும். ஓகேவா? ஸோ at the extremes velocity is minimum, about the mean position velocity is maximum, which is omega e. இப்போ அடுத்தது acceleration பார்க்க போகிறோம். இப்போது வெலாசிட்டியோட டைரக்ஷன் எப்படி இருந்தது? இந்த டைரக்ஷன் இருந்தது. ஸோ வெலாசிட்டியோட டைரக்ஷன் வந்து இந்த இடத்துல இருந்தது. இப்போ பார்ட்டிக்கலோட பொசிஷன் மாறும்போதும் அதோட வெலாசிட்டியோட பொசிஷன் டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ ஆக்சலரேஷனோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்? நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி திஸ் ஆக்சலரேஷன் ஏ இஸ் ப்ரொபோர்ஷனல் டு இட்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் and it is always central, which is going to be directed towards the mean position.
பார்த்தோம்ல ஆக்சலரேஷன் வந்து இட் ஆல்வேஸ் டைரக்ட்ஸ் டுவர்ட்ஸ் த மீன் பொசிஷன். மீன் பொசிஷனுங்கிறது எது இந்த இடத்துல. அப்போ டைரக்ஷன் ஆஃப் ஆக்சலரேஷன் எப்படி இருக்கும் அலாங் த ரேடியஸ். ஏன்னா யூஸ்வலாக சர்க்குலர் மோஷனுக்கு ஆர் சென்ட்ரிபீட்டல் ஆக்சலேஷன் எதுவாக இருந்தாலும் த டைரக்ஷன் ஆஃப் த ஆக்சலரேஷன் இஸ் ஆல்வேஸ் டுவர்ட்ஸ் த சென்டர். ஏன்னா திஸ் இஸ் அ சென்ட்ரல் ஃபோர்ஸ். இப்போ ஃபோர்ஸோட டைரக்ஷனும் டுவர்ட்ஸ் த மீன் பொசிஷன் டைரக்டாக ஆகிறதுனால ஆக்சலரேஷனோட டைரக்ஷனும் இப்படி தான் இருக்கும். ஓகே, ஸோ இதுவும் நம்ம 2 காம்பனண்ட்டாக ரிசால்வ் பண்ணுறோம். உங்களுக்கு அலாங் if this acceleration வந்து makes theta with this becomes cos theta and this becomes sin theta. இந்த parameter omega square a எப்படி வந்தது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போது ஆக்சலரேஷனுங்கிறது என்னது? இட் இஸ் நத்திங் பட் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. இப்போ வியோட ஈக்குவேஷன் முன்னாடி நம்ம பண்ணியிருக்கோம், அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ விச் இஸ் a omega cos omega t. இப்போ முன்னாடி பார்த்த மாதிரி a constant omega constant, so I am taking it out. So d by dt of cos omega t என்னது? This is minus sin omega t. Okay, and then இதை வந்து differentiate பண்ணுறோம். omega t வந்து with respect to t differentiate பண்ணும்போது we get omega. So this equation becomes a is equal to minus omega square a sin omega t. ஓகேவா? ஏன்னா இந்த இடத்துல ஒரு ஒமேகா, இந்த இடத்துல ஒரு ஒமேகா, மைனஸ் சைன் இருக்குது. ஸோ மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஏ சைன் ஒமேகா டி. இப்போ வாட் இஸ் திஸ் ஏ சைன் ஒமேகா டி இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா விச் இஸ் மைனஸ் ஏ ஒமேகா ஸ்கொயர் ஒய். ஓகே, இதுதான் ஈக்குவேஷன். இப்போது இந்த ஆக்சலரேஷன் எப்போ மேக்ஸிமம் அண்ட் மினிமமாக இருக்கும் அதான் பார்க்க போகிறோம். ஸோ 2 பொசிஷன், ஒன்று மீன் பொசிஷனில் அண்ட் தென் எக்ஸ்ட்ரீம் பொசிஷனில் எப்படி இருக்குது அதான் பார்க்க போகிறோம். So this is mean position and this is at the extremes. Okay, mean positionல y வந்து 0 இருக்கும். அப்போ y is equal to 0 substitute பண்ணும்பொழுது a is equal to 0. So about the mean position உங்களுக்கு displacement வந்து 0 இருக்கும், acceleration 0 இருக்கும், but velocity வந்து maximum இருக்கும், which is a omega. Okay, இப்போ extreme position time period என்னவா இருக்கும் extreme positionல? இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து t/4 இருக்கும் and this is 3t/4. ஒமேகா is equal to 2π/d அப்படிங்கிறது தெரியும். நம்ம இது எப்படி வந்தது அப்படிங்கிறத பின்னாடி வீடியோவில் பார்க்கலாம், நெக்ஸ்ட் வீடியோஸில். ஸோ இதில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். வாட் இஸ் a here? a is equal to minus omega square a sin omega t. ஒமேகாங்கிறது என்னது? it is 2π divided by t. what is the time? it is at t வந்து t is equal to t/4. okay, so t/4, this is t. okay, இந்த t gets cancelled, இது வந்து 2π/t, t gets cancelled, இந்த 2 இந்த 4 it becomes 2 ஆயிடும். so a is equal to minus omega square a sin உங்களுக்கு என்னவாயிடும்? this becomes pi/2. pi/2ங்கிறது 90 degree, so sin 90 is 1, so a is equal to minus omega square a. எப்போ? at the extreme position. okay, so when a is plus a, when the displacement y is equal to plus a வா இருக்கும்போது. ஓகே, அதே இது மைனஸ் ஏவா இருக்கும்போது அதான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு டைம் பீரியட் t வந்து 3t/4 இருக்குது. அப்போ sin omega t என்னவாயிடும்? sin omega t is equal to sin of omega is 2π divided by t times 3t/4. okay, this is 2π, pi gets cancelled, sorry, 2 and 4 cancel ஆகும்போது here 2 t gets cancelled. அப்போ என்ன வரும்? you get sin 3π divided by 2. what is sin 3π/2? which is equal to -1. அதை வந்து ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ a is equal to minus omega square a times -1, which is equal to plus omega square a. okay, this is going to be the acceleration at the time period 3t/4. okay, அப்போ the acceleration எப்படி இருக்கும்? the acceleration maximum வந்து it will be minus or plus omega square a வா இருக்கும். இதுதான் for the acceleration for simple harmonic motion. இப்போ இந்த டைம் டேபிள் பாருங்கள், சாரி இந்த டேபிள் பாருங்கள். இந்த டேபிளில் ஃபஸ்ட்டு ரோவில் வந்து டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க. மீன் பொசிஷன் t/4, 2t/4, தட் இஸ் இந்த இடத்துல 2t/4 என்னது? விச் இஸ் ஈக்குவல் டு t/2.
3t/4 and 4t/t which is equal to t. அப்போது டைம் வந்து 0வாக இருக்கும்போது ஒமேகா டி 0 ஆகிடும். இந்த இடத்துல this omega t becomes ஒமேகாங்கிறது என்னது, it is nothing but 2π/t multiplied by இந்த time period t/4. என்ன ஆகிடும், dt gets cancelled which is π/2. அதே மாதிரி இந்த இடத்துல t/2 போடும்போது இதுவும் வந்து it becomes π. இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ ஒமேகா வந்து 2π/t இந்த ஈக்குவேஷன் மல்டிப்ளைட் பை இந்த டைம் பீரியட், என்னென்ன டைம் பீரியட் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அதோட ஒமேகா டி வேல்யூஸ் கிடைக்கும். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது, அபவுட் த மீன் பொசிஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து இட் இஸ் 0, ஏன்னா உங்களுக்கு ஒமேகா டி வந்து 0. ஓகே, அடுத்தது டிஸ்பிளேஸ்மெண்ட் பாருங்கள். when omega t is equal to π/2, so sin 90 வந்தது it is 1, so y is equal to a இருக்கும். அடுத்தது when omega t is equal to pi, this becomes 0, ஏன்னா sin pi வந்து 0. அடுத்தது when sin 3/2, what is sin 3π/2 which is equal to -1. ஓகே, இந்த இடத்துல -1 வரும். sin ஒமேகா டி வந்து இந்த இடத்துல ஒமேகா டி வந்து 3π/2 இருக்கும்போது -1, ஸோ y is equal to -a வருது. அகெயின் வந்து 4t/t, t வந்து உங்களுக்கு 2π இருக்கும்போது this sign value becomes 0. ஸோ the displacement of the particle பார்த்தீங்கன்னா it increases. ஃபஸ்ட்டு 0க்கு போகும் அண்ட் 0லேருந்து ஏக்கு போகுது, again comes to 0, -a 0. இப்போ அடுத்து திரும்ப ஆசிலேஷன் கம்ப்ளீட் ஆகும்போது இதே பீரியாடிக்காக தான் ரிப்பீட் ஆகும். இப்போ வெலாசிட்டி பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வெலாசிட்டி அபவுட் த மீன் பொசிஷன், திஸ் இஸ் மீன் பொசிஷன். ஓகே, இது வந்து எக்ஸ்ட்ரீம்ஸு, இது எக்ஸ்ட்ரீமு, இதுவும் எக்ஸ்ட்ரீம். ஓகே, இப்போது v is equal to a omega cos omega t. இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒமேகா டி என்னது 0, அப்போ cos 0 என்னவாயிடும், this becomes 1. here cos 0 is equal to 1. அப்போ இந்த ஈக்குவேஷன் v வந்து a omega ஆகிடும். அடுத்தது cos omega t என்னது, if it is equal to π/2 என்னவாயிடும், so cos 0 1, cos 90 என்னவாயிடும், it is 0. so the velocity வந்து 0 at the extreme position. The same is the case when cos omega t வந்து 3π/2 இருக்கும் பொழுது we get again 0. At the extreme position we get 0. And then வந்து 2π/4 when omega t is equal to pi, cos pi என்னவாயிடும், it is -1. So here I write cos pi is equal to -1. அப்போ ஈக்குவேஷன் வந்து -a omega. ஓகே, அப்போது இந்த வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமாக இருந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ மீன் பொசிஷனில் வெலாசிட்டி மேக்ஸிமம், எக்ஸ்ட்ரீமில் வந்து இட் இஸ் கோயிங் டு பி 0. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மற்ற ஈக்குவேஷனுக்கும் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அடுத்தது ஆக்சலரேஷன். when sin omega t வந்து 0னா sin 0 is 0, அப்போ ஆக்சலரேஷன் இஸ் 0. அப்போ omega t π/2 இருக்கும் பொழுது what is sin 90, sin 90 is equal to 1. ஸோ அப்போ வந்து -a omega ஸ்கொயர் கிடைக்கும். அடுத்தது sin pi வந்து இட் இஸ் 0. அடுத்தது sin 3π/2 வந்து இட் இஸ் -1. ஸோ ஹியர் ஐ ரைட் sin 3π divided by 2 is equal to -1. ஸோ ஆல்ரெடி -a omega ஸ்கொயர் இருக்குது, அதோட -1 மல்டிப்ளை பண்ணும்போது we get a omega ஸ்கொயர் முன்னாடி பார்த்த மாதிரி. ஸோ அண்ட் திஸ் இஸ் 0. ஸோ உங்களுக்கு மீன் பொசிஷன்லேருந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃப்ரம் த மீன் பொசிஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்க்ரீசஸ். அண்ட் தென் வேரஸ் இந்த இடத்துல இது வந்து இன்க்ரீஸ் ஆகுது, வேரஸ் வெலாசிட்டி மேக்ஸிமம்லேருந்து டிக்ரீஸ் ஆகுது, ஆக்சலேஷன் வந்து மினிமம்லேருந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ எக்ஸ்ட்ரீம்ஸில் வந்து acceleration is also maximum. இதை வந்து கிராஃபிக்கலாக எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, இந்த இடத்துல along x-axis வந்து டைம் பீரியட், along y-axis வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன். ஓகே, இப்போது ஒவ்வொரு டைம் பீரியட்லையும் உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி அண்ட் ஆக்சலரேஷன் எப்படி இருக்குது, ஸோ காமனாக நம்ம வந்து ரிலேட் பண்ண போகிறோம். ஸோ ஹியர் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த ஈக்குவேஷனை the table அப்படியே நம்ம வந்து கிராஃபிக்கலாக வரைஞ்சா we will get this. So when omega t is equal to 0 கண்டிஷனில் sin omega t வந்து sin 0 is 0. ஓகே, இந்த இடத்துல cos 0 வந்து 1 இருக்கும். ஸோ velocity maximum. ஸோ again வந்து sin 0 is 0.
So when omega t is equal to 0, இந்த இடத்துல உங்களுக்கு displacement 0, velocity maximum, acceleration 0. Okay, and when the time period is t by 4, here this is t by 2 and this is t by 4. In the position la time period is t by 4. Okay, அப்போ omega t is equal to 2 pi by t into t by 4. So tt gets cancelled, pi by 2. So omega t pi by 2 அப்படின்னா 90 degree. அப்போ 90 degree இருந்ததுன்னா sin 0 is 0, cos 0 வந்து 1 இருக்கும். ஓகே, சாரி, sin 0 0, sin 90 is 1. அப்போ sin 90 1 இருந்தால் மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட். அதே இது cos வந்து 0 ஆகிடும். cos 90 is 0. அதே மாதிரி சைனோட வேல்யூ போட்டிங்கன்னா அகெயின் வந்து இட் இஸ் 1. இந்த இடத்துல மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஏ. ஓகே, அதே மாதிரி முன்னாடி பார்த்த வேல்யூஸ் எல்லாமே போட்டிங்கன்னா ஒவ்வொரு டைம் பீரியட்லேயும் அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட், அதோட வெலாசிட்டி அண்ட் ஆக்சலரேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன இன்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபவுட் த மீன் பொசிஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் 0, வெலாசிட்டி வந்து மேக்ஸிமம், ஆக்சலரேஷன் இஸ் 0. அண்ட் தென் அட் எக்ஸ்ட்ரீம்ஸ் அப்படிங்கும்போது இந்த இடம், ஓகே, இந்த இடமும் இந்த இடம், இதுதான் எக்ஸ்ட்ரீம்ஸ். அந்த இடத்துல வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் மேக்ஸிமம், இந்த இடத்துல ப்ளஸ் ஏ, இந்த இடத்துல மைனஸ் ஏவாக இருக்கும். அப்போ அந்த வெலாசிட்டி என்னவாக இருக்கும்? ஸோ அட் திஸ் பொசிஷன் வெலாசிட்டி இஸ் 0, ஆக்சலரேஷன் இஸ் மேக்ஸிமம். ஓகே, ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஃப்ரம் த மீன் பொசிஷன் இன்க்ரீசஸ், whereas velocity வந்து ஃப்ரம் த மீன் பொசிஷன் வந்து டிக்ரீசஸ். ஓகே, இதுதான். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் சப்போர்ட்டிங் ஷங்கர்ஸ் ஃபிசிக்ஸ் டுட்டோரியல்ஸ்.